எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். ஆமா, சபை நடத்துகிறோம். எதுக்காக சபை நடத்துறோம்? எதுக்காக சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறது? எதுக்காக அங்கங்கே கூட்டங்கள் நடக்கிறது? எதுக்காக இன்னைக்கு அதாவது எழுப்புதலுக்கு ஜபம் நடக்குது? அப்படிலாம் யாருக்குமே தெரியல. தெரியாம சும்மா வாயில வந்ததை சொல்லிட்டு என்னவோ எழுப்புதல்ங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சனால என்ன சொல்லிக்கிறாங்க? எழுப்புதல் ஜபம் நடக்கு, எழுப்புதல் கூட்டம் நடக்கு, எழுப்புதல் உபவாசம். ஆமா, என்ன அப்படின்னு தெரியல. ஜபம், பாவத்தோட ஜபம் நடக்கும். அந்த எழுப்புதல் ஜபம் பண்ணுகிறவரு அவருக்கே தெரியாது எழுப்புதல்னா என்ன. அவருக்குள்ளே எழுப்புதல் நடந்திருக்காது. அவரு எழுப்புதலை குறித்து பாரப்படுகிறவராக, ஜபிக்கிறவராக, கூட்டம் நடத்துகிறவராக இப்படி எல்லாம் இன்னைக்கு திரளாய் காணப்படுகிறாங்க. ஆமா, எழுப்புதல் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள எழுப்புதல் வரணும். ஆமா, கேட்கிற ஊழியக்காரன, ஒருவேளை முதிர் பகுதியில் காணப்படுகிற நல்ல வளர்ந்த விசுவாசிகளை நீங்க என்னது எழுப்புதல நமக்குள்ள முதல்ல என்ன உண்டாகணும் அப்படின்னா, இந்த தேவ சத்தத்தை கேட்டுட்டு போய் நம்முடைய சுகபோகமான வாழ்க்கையை விரும்பி யோனா எப்படி அயர்ந்து நித்திரை பண்ணினாரோ அதே போல நித்திரை பண்ணுகிறவர்களாய் அல்ல. ஆமா, தேவனுடைய வார்த்தையை கேட்ட யோனா என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, நினிவே நகரத்திற்கு கடந்து போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை பயப்படாம பேசி இருக்கணும். அதுதான் சரியான பகுதி. அவர் என்ன செய்தார் அப்படின்னா, முதல் பகுதியை அவர் என்ன செய்தாரு? இழந்து போனவராய் காணப்பட்டாரு. யார் நிமித்தமாக? அந்த கப்பலுக்கு சேதம் யோனாவின் நிமித்தமாக. இன்றைக்கு அதாவது தேவ பிள்ளையே, இன்றைக்கு எழுப்புதல் வருகிறதற்கு தடை யார் அப்படின்னா, இந்த எழுப்புதலுக்காக எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஜபங்களை அதை இதையை நடத்தி கொண்டு அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிற இவர்கள் நிமித்தம் தான் இன்றைக்கு எழுப்புதல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் நிமித்தம் இந்த எழுப்புதல் இன்றைக்கு ஜனங்கள் மனம் திரும்புவது, எழுப்புதல் வருகிறதற்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு இவர்கள் எழுப்புதல் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டு எழுப்புதல் என்று அப்படி இப்படி ஜபங்களை நடத்துகிற இவர்கள் நிமித்தம் தான் என்னது இன்றைக்கு எழுப்புதலை தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறத பரலோகம் சொல்லுகிறது. யார் நிமித்தம் தடைப்படுகிறது? இந்த தேவனுடைய பிள்ளைகள் நிமித்தமாக, சபையின் நிமித்தமாக, இன்னைக்கு ஊழியர்களின் நிமித்தமாக இன்னைக்கு எழுப்புதல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா கேட்டா எழுப்புதலுடைய ஜபம் நடத்துகிறோம், எழுப்புதல் உபவாசம், எழுப்புதல் என்னது இரவு ஜபம் இப்படி எல்லாம் சொல்லுகிறோம். ஆனா எழுப்புதலுடைய அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியல. எழுப்புதலுடைய பகுதி என்ன அப்படின்னா, அது ஆறுதலின் பிரசங்கத்தை யாராலே நிறைவேற்ற முடியாது. எழுப்புதலுக்கு பயன்பட போகிற எந்த ஊழியனா இருந்தாலும் எழுப்புதல், எல்லா ஊழியருமே எழுப்புதல் தாங்க. எல்லா ஊழியரையும் இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் ஆதி அப்போஸ்தல சபையில ஆண்டவர் எல்லாரையுமே எழுப்புதல்ல தான் பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவரை பிரசங்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆமா, பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு இடம் கொடுத்தார்கள். மாமிசத்துக்கு இரத்தத்திற்கு இடம் கொடாதபடி தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் ஆதி அப்போஸ்தல சபை முழுவதும் எழுப்புதலில் என்ன செய்தது? பயன்பட்டதற்கு காரணம் அவர்கள் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலத்தை கிரியை செய்தாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தாங்க? அங்கே ஒவ்வொரு அப்போஸ்தலர்களை கொண்டும் சீஷர்களை கொண்டும் ஆண்டவர் என்ன செய்தாங்க? பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. ஆமா, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாங்க. சுயத்திற்கு அல்ல, இரத்தத்திற்கு, மாமிசத்தோடு ஆலோசனை பண்ணல, தேவனுக்கு அர்ப்பணித்து ஓடினாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா, எழுப்புதல பயன்படாம இன்னைக்கு போறதுக்கு காரணம், நமக்கு எழுப்புதல்னா என்னன்னு தெரியல. தெரியாம நம்ம என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆசீர்வாதங்களை, ஆசீர்வாதத்துக்குரியவைகளையும் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நிறைவேற்றிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு பகுதியில் என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதம், ஆசீர்வாத பிரசங்கம், வாக்கு தத்துவம், அப்புறம் அந்த பாடகர்களோடு சேர்ந்து கும்மி அடிக்கிறது, கூத்தாடுகிறது. அவர்களோட இன்னைக்கு என்ன அப்படின்னா, பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போய் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. இப்ப எழுப்புதல் யாருனால தாமதம் என்று சீட்டு பரலோகத்தில் போட்ட பொழுது யார் மேலே விழுந்தது என்றால், ஆமா, இன்னைக்கு எழுப்புதல் என்று சொல்லுகிற, எழுப்புதல் ஜபம் நடத்துகிற, எழுப்புதல் உபவாசம் நடத்துகிற, எழுப்புதல் என்னது? ஆமா, எழுப்புதலுடைய பல பகுதியில் என்னென்ன நடத்துகிறோமோ அவர்கள் மேல இன்னைக்கு சீட்டு விழுந்திருக்கிறது. ஆமா, இந்த கடைசி நேர எழுப்புதல் தடை காரணம், தாமதத்திற்கு காரணம் இவர்களே அப்படின்னு சொல்லி சீட்டு விழுந்திருக்கிறது. ஆமா, தேவ பிள்ளையே, ஆமா,
தேவன் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, சீட்டு யார் பேர்ல விழுந்திருக்கு அப்படின்னா இவர்கள் மேலதான் விழுந்திருக்கிறது. எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லிவிட்டு தனக்குள்ளே எழுப்புதல் இல்ல, தனக்குள்ள மனம் திரும்புதல் இல்ல, தனக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்ல. ஏன் பிரசங்கம் பண்றதுனால எல்லாம் ஒன்னு ஜனங்களை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், நல்ல கோட் ஷூட் போட்டு வந்து நின்று பன்றி தாடி அத பிரெஞ்சு பியர்டு வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு நடிகரை போல நடிகையை போல நின்று நல்ல ஒரு ஸ்டைல் பண்ணி இன்னைக்கு நல்ல வேலைங்க இயேசுவை நீலாம் யாரும் பார்க்கல. இயேசுவை பார்த்திருந்தா அப்படின்னா இன்னைக்கு இயேசுவை போல ஸ்டைல் அன்னைக்கு அவரு ஸ்டைலா கட்டாயமா பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன அப்படின்னா யார் ஸ்டைல்ல பிரசங்கம் பண்ணலாம், யாரை போல பண்ணலாம், இதெல்லாம் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நூதனமான ஒரு வியாதி. ஆமா, அவரு ஸ்டைல்ல பண்ணணும், இவரு ஸ்டைல்ல அவரு செத்து போவாரு, இவரு செத்து போவாரு, அவரு ஸ்டைல்ல எல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆமா, இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்றது அவங்களை போல இவங்களை போல. ஆமா தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா அதாவது எழுப்புதல் தடைய யாரு அப்படின்னா இன்னைக்கு ஊழியர்கள் தான். யாரு? இந்த 5 வகையான ஊழியர்கள். ஆமா, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என்ன சொல்லுகிறாங்கன்னா, ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தி சீயோனிலே எக்காலத்தை ஊது, பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடு, என்னுடைய செய்தியை கேட்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடு. காலத்தை பார்க்கிற அன்றைக்கு காட்டுப்புறா கொக்கு தகைவலான் குருவி என்ன செய்கிறது, நாரை தன் வரத்தக்க காலத்தை அறிந்து ஒரு தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்திற்கு அந்த காலத்திலே சரியாக ஆஸ்திரேலியாவில் இருந்து வேடந்தாங்களுக்கு அந்தந்த வருடத்திலே அந்தந்த மாதத்திலே அந்தந்த காலத்திலே இங்கே இருந்து வேடந்தாங்கல் இருந்து ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த பறவைகளுக்கு போன் பண்ணி இந்த காலம் வருகிறது, நீங்கள் என்ன செய்யுங்கள், கடந்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. ஆனா அதுவே தன் காலத்தை அறிந்ததாக ஒரு தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்திற்கு, ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அது கடந்து போகிறது. ஆமா, அது காலத்தை அறிந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இதிலே வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பார்க்கிற தேவனுடைய ஊழியர்களே, இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது எழுப்புதல் என்று சொல்லிக்கொண்டு எழுப்புதல்னா என்னன்னு தெரியாம நல்ல கவனிங்க. எழுப்புதல் அப்படின்னா உண்மையான மனம் திரும்புதல் தான் எழுப்புதல். அன்றைக்கு யோனாவை கொண்டு நினிவே நகரத்தார் என்ன செய்தார்கள், மனம் திரும்பினார்கள். நினிவே நகரத்தார் மனம் திரும்பினார்கள். யோனாவுக்குள்ளே அவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகத்தை அவருடைய பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன செய்தாங்க, இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளவு பேர் பதறி அவ்வளவு பேர் உபவாசம் பண்ணி அவன் என்ன செய்தான், எல்லாம் தேவனை தேடி எல்லாம் தன்னுடைய பொல்லாத வழிகளை விடு, இன்னும் 40 நாள் அழிவு வரப்போகிறது என்று அவர்கள் விசுவாசித்து பயந்தார்கள். ஆனா இந்த எச்சரிப்பின் சத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரர்கள் உங்க மேலதான் இன்றைக்கு சீட்டு விழுந்திருக்கிறது. எழுப்புதல் என்று சொல்லிவிட்டு மனம் போன போக்கில மாய்மாலமான பிரசங்கம், ஆசீர்வாதமான பிரசங்கம், ஆறுதலின் பிரசங்கம், யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊழியனா இருந்தாலும் சரி. ஆமா, ஆண்டவர் ஆறுதலின் பிரசங்கத்தை நிறைவேற்ற 5 வகையான ஊழியர்களை அழைக்கிற அப்படின்னா அன்றைக்கு யோவான் சானகன் யூதேய வனாந்தரத்திலே வந்து அவர் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற பிரசங்கத்தை பண்ணாமல் அவர்களுக்கு ஆறுதலை குறித்து அவர் என்ன செய்திருப்பார், பேசியிருப்பார். நீங்க எல்லாம் யாரு, ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நீங்க எல்லாம் என்னது அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருடைய பிள்ளைகள் நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். நாம் எப்படி வாழ்ந்தாலும் சரி, இன்றைக்கு நம்மை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்ம என்ன செய்ய போகிறார், பாலும் தேனும் ஓட போகிறது, நிரம்ப போகிறது, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க போகிறது, கடன் எல்லாம் மாற போகிறது, உன் கண்ணீர் எல்லாம் மாற போகிறது, உன் வியாதி எல்லாம் மாற போகிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி என்ன செய்திருப்பாரு. ஆனா தேவ பிள்ளையே, யோவான் சானகன் யூதேயா வனாந்தரத்திலே வந்து அவர் என்ன செய்தார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆமா தேவ பிள்ளையே, அவர்கள் செய்கிற பாவங்களை உணர்த்தி அன்றைக்கு தேவன் என்ன செய்தார், யோவான் சானகனை கொண்டு ஒரு பிரசங்கத்தை நிறைவேற்றினார்.